2026 Yamaha NMAX 155 ஸ்கூட்டரை லேட்டஸ்ட்டாக ஐரோப்பிய மார்க்கெட்டில் லான்ச் பண்ணதை தொடர்ந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு சொல்லி செய்திகள்லாம் வெளிவந்திருக்குங்க. இந்த Yamaha ஸ்கூட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, விலை எவ்வளோ நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ நாம் பெரியா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யமகாவுடைய இந்த NMAX 155 ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும்னா, இது ஆல்ரெடி பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் 2024 அண்ட் 2025லேயே கஸ்டமருடைய இன்ட்ரெஸ்ட்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ வரக்கூடிய நவம்பர் மாதம் இதை லான்ச் பண்ண இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நியூஸ் மேகசின்ஸ்லாம் தகவல் வெளிவந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கன்வென்ஷனல் CVT செட்டப்பை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விதமாக YE CVT சிஸ்டத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஹைலைட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயமே சொல்லணுங்க. அதனப்பா YE CVT அப்படின்னு கேட்குறீங்களா? யமாகாவுடைய புதிய எலக்ட்ரானிக் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான் YE CVT அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக இருக்கக்கூடிய செட்டப்க்கு மாற்றாக இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த YE CVT மூலயமா புள்ளி பொசிஷன்ஸை சூப்பராக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, கியர் ரேஷியோ கண்ட்ரோலை மோர் ப்ரிசஸாக இது தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரைடிங் மோட்ஸ் நம்ம கொடுக்குதுங்க. ஒன்று ஸ்போர்ட் மோட், இன்னொன்று டவுன் மோட். ஸோ இது வந்துட்டு ஆல்டர் கியர் ரேஷியோ வந்துட்டு ஆக்சிலரேஷன் கேரக்டரிஸ்டிக் வந்து சேஞ்ச் பண்ணுன்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் டவுன் ஷிஃப்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஸ்விட்ச் கியரில் வந்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ரைடர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட கியர் ரேஷியோ வந்துட்டு மேனுவலாக அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குயிக் ஆக்சலரேஷனுக்கும் ஸ்ட்ராங் இன்ஜின் பிரேக்கிங்க்கும் வந்து பெரிய அளவில் இந்த டவுன் ஷிஃப்ட் பட்டன் அச்சானியாக இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம குறிப்பிட்டே ஆகணுங்க. 155cc சிங்கிள் சிலிண்டரும் லிக்விட் கூல்டு இன்ஜினோட வேரியபிள் வேல்யூ அக்யூட்டேஷனும் இருக்குங்க. 15.1 HP 8000 RMP உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். 14 Nm வந்துட்டு 6500 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். 4.2 இன்ச் கலர் TFT டிஸ்பிளேயோட ஒரு இன்டகிரேட்டடான கிராமிம் நேவிகேஷன், அதாவது டர்ன் பை டர்ன் டைரக்ஷன்ஸ் இது கொடுக்கக்கூட வகையிலையும், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியை சப்போர்ட் பண்ணக்கூட வகையிலையும், கால்ஸ், SMS அலர்ட்ஸ், மியூசிக் கண்ட்ரோல், ரைட் டேட்டா, ஒரு ஸ்மாலர் செகண்டரி LCD டிஸ்பிளே வந்துட்டு ஷோ பண்ணுமா, முக்கியமான இன்ஃபர்மேஷனான ஸ்பீட், ஃபியூல் லெவல் எல்லாத்தையும் காட்டக்கூட வகையில் பக்கவாக யூசர்ஸ்க்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு தரமாக ரெடி பண்ணியிருக்காங்கன்றத இங்கே நம்ம கோட் பண்ணியே ஆகணுங்க. பார்க்கறதுக்கு நல்ல டாலாக பிளாக் அவுட் விண்ட்ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஹெட்லைட்க்கு மேலே இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ABS செட்டப்லாம் இவங்க கொடுக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் பெரிய அளவில் இருக்குங்க. ஓவராலாக இந்த ஸ்கூட்டரோட விலை என்ன அப்படின்ற முக்கியமான விஷயத்துக்கு வந்தோன்னா 1.6 லேக்லேருந்து 1.7 லேக் வரைக்கும் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ஷோரூம் ப்ரைஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? இந்தியன் மார்க்கெட்டில் பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எதுவாக இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸில் வரைக்கும் அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.